81 வயது இலங்கையினுடைய பிரபலமான பாடகர், பழம்பெரும் பாடகர் முத்தழகு அவர்களோட தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். டீ வந்து 5% 8% அருமையான டீ, பால் தேர்தல். இப்போ 120 தான் ஒழுங்கான டீ கிடைக்காது. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமையாளங்கள் சுகம் தேடுங்கள். பின்பாட்டின் மூனோப்பவென்னே பெம்பாட்டை தேசவுத்துரன்னே ஹெடகாரை மல் மதபிசவுன் கொய்தோய் அண்ணே. இலங்கை மெல்லிசை துறையில் மிகவும் பிரபலமான ஒரு பாடகர் முத்தழகு அங்கிள் இன்றைக்கு எங்களோட இருக்கிறார். உங்களோட எண்ணங்களாலே இறைவன் பாலே அப்படின்ற பாட்டு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் இலங்கை வானொலி கேட்டு வளர்ந்த ஆக்கள். அதனால் அந்த பாடல்கள், மெல்லிசை பாடல்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை ரொம்பவே சினிமா இசைக்கு நிகராக ரசித்து வளர்ந்துருக்கிறோம். அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி உங்களுடைய பாட்டு அன்பு ரதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? ஓகே, ரைட். அந்த மாதிரியான நிறைய பாடல்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ முத்தழகு அங்கிளுக்கு எத்தனை வயசு? உண்மையை சொல்ல போனால் என்னுடைய வயசு நீங்கள் தீர்மானிச்சு உங்களால் சொல்ல முடியுமா தெரியல, சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு 77 80 வயது. நான் 1943 பிறந்தேன். இன்றைக்கு எனக்கு 81 வயசு நடக்குது. 81 வயது முத்தழகு அங்கிள். அவரை நான் அங்கிள் அப்படின்னு உரிமையாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு என்னுடைய குழந்தை பராயத்திலிருந்தே எனக்கு அவரை நல்லாவே தெரியும். அதனால அப்படி ஒரு அன்பில் நான் வந்து உங்களை அங்கிள்னு கூப்பிட்றேன். குழந்தை பராயத்திலும் தெரியும், உங்களோட அம்மா மற்ற சகோதரர்கள் எல்லாரையும் பற்றி தெரியும். எனவே அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை இன்றைக்கு இந்த தினத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஒரு புதினமாக இருக்குது. நான் எதிர்பார்க்காத ஒரு காரணம். நான் சிங்கள ஊடகத்துக்கு வந்தேன். ஆனால் அந்த சிங்கள ஊடகத்துக்கு வந்தும் தமிழ் என்னை விடலை. நான் தமிழ் ஊடகத்தை தேடி அலைஞ்சனால இங்கே தமிழ் எஃப்எம் இருக்குது. உங்களை எதிர்பாராத விதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பாடலை பற்றி சொன்னீங்க. அந்த பாட்டை பாடினா அந்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நினைக்கிறேன். இல்லாட்டி அவர் வந்து கதைக்கிட்டே இருக்காரு. கதைக்கிறத விட பாட்டில் படித்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து அனுராகம் திரைப்படத்தில் சிவராம் தான் கதாநாயகர், சந்திரகலா கதாநாயகி. கிட்டத்தட்ட 100 நாட்கள் அண்மித்து ஓடின திரைப்படம். அந்த நேரத்தில் வெள்ள புயல் காலகட்டத்தில் கூட இந்த படம் ஓடி இருக்கு. சரத் தசநாயகா இசையமைச்சார். ஈழத்து ரத்னம் அவர்கள் தான் பாட்டு எழுதினார். இந்த பாடல் நிறைய பாடினா அதில் எண்ணங்களாலே இறைவன் தானே அந்த பாட்டு எல்லோருடைய மனதிலையும் குடிக்கொண்டிருக்கு. அது உங்கள் மனதிலையும் குடிக்கொண்டிருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு. தமிழகத்து பாடல்களை உள்வாங்கி கேட்டு ரசிக்கிற இந்த ஜென்ரேஷனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட இலங்கை பாடல்களையும் நேசித்து ரசிக்கிறவங்க இருக்கான்னு சொன்னால் அதற்கு மிக்க மகிழ்ச்சி இருக்குது. எண்ணங்களாலே இறைவன் தானே பொன் வண்ணத்தாலே வரைந்து விட்டானே, வண்ண வண்ண தோற்றங்கள் தன்னாலே என்னாலும் நிலையாகும் எழில் கொஞ்சம் மலையகமே, எண்ணங்களாலே இறைவன் தானே பொன் வண்ணத்தாலே வரைந்து விட்டானே. இலங்கை வானொலியில் 90களில் கேட்டு நான் ஸ்கூல் போகிற டைமில் கேட்டு ரசித்த ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. உண்மையாகவே அப்போ எனக்கு மனசில் பதிஞ்ச மாதிரி. அப்போது நான் யோசிப்பேன், முத்தழகு அங்கிளோட வாய்ஸ் வந்து ரொம்ப இளமையாக ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அதே போல் தான் இப்போவும் நீங்கள் பாடும்போது உங்களுடைய வயது முதுமை அப்படின்றத தாண்டி அந்த சுருதி சுத்தமாக அப்போ கேட்ட மாதிரியே அந்த பாட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் வந்து இலங்கையில் ஒரு 4 திரைப்படத்துக்கு மேலே தமிழ் திரைப்படங்கள் இசையமைச்சவர். சிங்கள படம் நிறைய இசையமைச்சிருக்காரு. மிஸ்டர் சரத் தசநாயக்கர். இலங்கை சினிமா துறை அப்படின்றது இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு
நீளமான திரைப்படம் அல்லது ஒரு பெரிய திரைப்படம் வருது, அதாவது பெரிய கொஞ்ச நேரம் ஓடக்கூடிய திரைப்படங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இலங்கை சினிமா அப்படின்ற ஒரு விஷயமே இருந்தது. தமிழ் திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டது, தமிழ் திரைப்படங்கள் அதிகம் பேசப்படுகின்ற திரைப்படங்களாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அப்படியான காலகட்டத்தில் இலங்கை சினிமாவில் பாடின ஒரு பாடகர் தான் முத்தழகு அவர்கள். அப்படி அவரோட இன்றைக்கு வந்து பேச கிடைச்சது பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனவே அப்படி இலங்கையில் ஒரு சினிமா துறை என்ற ஒரு விஷயம் ஆரோக்கியமாக இருந்த காலகட்டத்தில் பாட்டு பாடின அனுபவங்கள், பாடல்கள் எப்படியான வரவேற்பு இருந்தது? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எப்படின்னா, திரைப்படம் வந்து தமிழகத்து திரைப்படங்களுடைய தாக்கம் அன்றும் இன்றும் என்றைக்கும் இருக்குது, அதிலிருந்து தப்ப முடியாது. அது காரணம் அவங்களுடைய பொருளாதார ரீதியில் நடிப்பு துறையில் ரொம்ப அபரிவிதமாக செலவு எல்லாம் செய்து அவருடைய பெரிய ஒரு அதுக்கான பொருளாதார ரீதியில் பெரிய இது பண்ணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஊரில் பார்க்கக்கூடிய ஜென்ரேஷனும் கூட இது இளைஞருங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனால் செய்த படங்களும் கொஞ்சமாக செய்தாலும் அதை பார்க்கக்கூடிய அளவில் அதை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அளவில் இதனால் படங்கள் அவ்வளோ வெற்றிகரமாக ஓடலை. இருந்த போதிலும் ஆரம்ப காலகட்டத்தில் 16 மில்லிமீட்டர் படம் தான் சமுதாயம்னு ஒரு படம் எடுத்தாங்க இலங்கையில். அது மிச்சம் பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதை தொடர்ந்து 35 மில்லிமீட்டர் படம்னு சொல்கிறது அதுதான் தமிழ் திரைப்படத்து அதனுடைய அந்த திரை இதுக்கு 35 மில்லிமீட்டர் சொல்லுவாங்க. அது தோட்டக்காரின் படம் எடுத்தாங்க. அந்த தோட்டக்காரி படத்துன்னு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 30, 28, 29 படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த இடைப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் நான் பாடசாலையில் பயில்றதுனால எனக்கு அதுகளில் சம்மந்தப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தபோதிலும் 1974 எங்களுடைய திரைப்பட நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான விபி கணேசன் அவர்கள் தயாரித்த புதிய காட்டு திரைப்படம் பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதில் திருமதி கணேசன் அவர்கள் தான் என்ன தெரிவு செஞ்ச, முத்தழகு நல்லா பாடுறாரு, ரேடியோவிலலாம் பாட்டெல்லாம் போகுது, நல்லா மெல்லிசை பாட்டெல்லாம் போகுது, மெல்லிசை பாடல்களை கேட்டு என்னை உள்வாங்கி அதில் ஒரு பாடகனாக அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் வந்து நீங்கள் மெல்லிசையை பற்றி சொல்கிறதுனால அந்த மெல்லிசையை வளர்ச்சி பாருங்கள் எங்கே கொண்டு அந்த மெல்லிசையால் ஊடகத்துக்களையும் இப்படி திரைப்படத்துக்கு கிடைச்சிருந்தது. இப்போ இலங்கை வானொலி அந்த காலத்தில் நிறைய மெல்லிசை பாடல்களை உருவாக்கியது. இலங்கை வானொலிக்கு என்று சொல்லி அங்கே இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க அங்கே இசையமைத்து மெட்டு போட்டு பாடல்கள் எழுதக்கூடியவர்கள் இருப்பாங்க. அப்படி அதாவது பாடல்களை அந்த ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸும் செய்கிற வேலையை அந்த நாட்களில் இலங்கை வானொலி செய்து வந்தது. அப்போ அந்த புதிய காற்று படத்தில் நீங்கள் பாடின பாட்டு இப்போ அந்த நாளில் ஆரம்ப காலங்களில் ஆர் முத்துசாமி, டிவி பிச்சையப்பா, எம்எஸ் செல்வராஜா, டிஎஃப் லத்தீப் போன்ற பிரபலமான ஜாம்பவான்கள், கேஆர் எம்கே ருக்சாமி, திருமலை டி பத்மநாதன் போன்றவங்கள்லாம் இசையமைச்ச காலகட்டங்கள் அவங்களெல்லாம் மறக்க முடியாது. லத்தீப் மாஸ்டர், ஜவஹர் மாஸ்டர் எல்லாமே வந்து நான் சின்ன வயசுல பார்த்த ஞாபகம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அம்மா பாடிருக்காங்கல்ல, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும் அம்மா பாடினாங்க ட்ராமாவிலாம் அவங்க பாடினவங்க. அப்போ கே.எம். ஜவஹர் மாஸ்டர் மறக்கல. அவர் தான் முத தோட்டக்காரி என்ற தமிழ் திரைப்படத்துக்கு இசையமைத்த மாபெரும் ஒரு இசை அமைப்பாளர். ஏன்னு கேட்டால் அதுதான் முதல் தமிழ் திரைப்படம். அதுக்கப்புறம் தான் மற்ற திரைப்படங்கள் வந்தது. பாடல்கள் அது ஹிட் ஆகுறது அது அவங்க அந்த நேரத்தை பொறுத்தது. ஆனால் அந்த காலத்தில் வந்த மெல்லிசை பாடல்கள் வந்து நம்ம நாட்டில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளும் ஈக்குவலாக போய் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது ரொம்பவும் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. காரணம் என்ன கேட்டால் பொருளாதார ரீதியில் அது ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அந்த மெல்லிசை பாட்டு கூட ஒரு சினிமா பாட்டுக்கு தழுவல் இல்லாத சினிமா பாட்டு மாதிரி இருக்குது. இந்த புதிய காற்று படத்தில் எனக்கு கிடைச்ச பாட்டு வந்து, ஓஹோ என்ன சிராதா என் உயிரே நீதான் இராதா, ஒரு கோடி இன்பம் வந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை மறவேனே, ஓஹோ என் ஆசை கண்ணா என் உலகே நீதானே மன்னா. யாரோட இசையை கேட்டு உங்களுக்கு பாடணும்னு சொல்லி ஆசை வந்தது? எம்எஸ்வி படிக்குமா? யாரு அந்த வயசுல அந்த காலத்தில்? நான் சிறு வயது ஆரம்ப காலத்தை பற்றி கேட்குறீங்க. நான் சிறு வயதிலே இருக்கும் பொழுது நான் பாடசாலை செல்லாத காலகட்டத்தில் கூட பாட்டுகளை அக்கம் பக்கத்தில் வீடுலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் ரேடியோ இருக்குல்ல, பாடல்களை கேட்டு உள்வாங்கியிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது தியாகராஜ பாகவதர், டிஆர் மகாலிங்கம், கண்டசாலா
அப்படி அப்போ டிஏ மோதி இப்படியெல்லாம் பாடி வரும்பொழுது வரிசைக்கிரமாக வரும்பொழுது அங்கிட்ட ஏம் ராஜா வர்ற கண்டசாலா பக்கம். ஆனால் எனக்கு அந்த சின்ன வயசுல அந்த பாட்டு ரொம்ப ஈர்க்கப்பட்டனால நான் ஸ்கூலில் படிக்கிற காலகட்டத்தில் அந்த ஏம் ராஜா மாதிரி படிக்கிற பாட்டு நீங்க சொன்ன கண்டசாலாவா இருக்கலாம், எல்லாருலயும் இருந்து ஏம் ராஜாவினுடைய குரல் வந்து மெல்லிய குரல், அந்த ஒரு பாணி தான் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் அந்த காலத்துல இருந்து இருக்கு. இல்லை ஃபாலோ பண்ணுறதுன்னு இல்லை, அந்த பாட்டுகளை உள்வாங்கி கேட்ட காலம் அது. அப்போ நாங்கள் அதை தான் உள்வாங்க வேண்டியது. வளைவு நெளிவு சுழிவெல்லாம் அவரோட வாய்ஸ்ல இருக்கிற மாதிரியே உங்க வாய்ஸ்லயே நாங்கள் அது ஏம் ராஜாவுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது தமிழ்நாட்டில். அவர் ரொம்ப ஹஸ்கியாக பாடுவார்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஊடகம் ஒன்றில் என்னை பேட்டி எடுத்தாங்க, குந்தி தேவி தான் பேட்டி எடுத்தாங்க, அது சொன்னபட்டு பரவாயில்ல. அதில் அது வந்து ராஜ் டிவியில். அப்போ நான் அந்த பேட்டியில் கொடுத்து இந்த பாட்டுகளை பாடி காட்டும் பொழுது அம்மா சொன்னாங்க, அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப ஹஸ்கியாக பாடுவார் சார், அவங்க ரொம்ப உண்மையாக நிராயாசமாக பாடுவாருங்கிறது அந்த ஊரில் ஹஸ்கியாக பாடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல போனால், அந்த பாட்டுகளில் நிறைய பாட்டுனா ஏம் ராஜா பாட்டு ரொம்ப ஒரு நிகழ்ச்சி கூட செய்யணும்னு ஆசை இருக்குது, அவருடைய நினைவாக பாடல்கள். அப்படி நிறைய பாட்டு இருக்குது. அதில் ஒரு உதாரணத்துக்கு சில பாட்டு நிறைய பாட்டு இருக்குது. இப்போ கூட எழுதிக்கிட்டு தான் வந்தேன். இப்போ இன்றைக்கு கூட வரும்பொழுது கூட ஒரு பாட்டு எழுதினேன். அப்போ அதில் ஒரு பாட்டு மறக்காமல் ஒரு பாட்டு இந்த ஹஸ்கியாக பாடுவார்னு சொல்கிறதுக்கு காரணம் பிஏ பெரியநாயகி கூட பாடுறாங்க. அந்த பாட்டு வந்து பிஏ பெரியநாயகி கூட பாடுறாரு, சினிமா பாட்டு. கனவிலும் நினைவிலும் இணை பிரியாத தெய்வீக காதலுக்கு இணையேது, தெய்வீக காதலுக்கு இணையேது, ஓ கனவிலும் நினைவிலும் இணை பிரியாத தெய்வீக காதலுக்கு இணையேது, தெய்வீக காதலுக்கு இணையேது, ஒரு நாளும் மறுவேனே உஷா வசந்த மலர்த்தேனே, ஒரு நாளும் மறுவேனே உஷா வசந்த மலர்த்தேனே, உனை நான் பிரிந்தாலும் என் உள்ளம் பிரியாதுனைத்தானே, இதயவானிலே உதய சந்திரிகாயேடில்லாத எழில்மானே, ஓ. இந்த பாட்டில் அஸ்கியான்னு சொல்கிற இடங்க, ஒரு நாளும் மறுவேனே உஷா வசந்த மலர்த்தேனே, ரொம்ப மேல் வலிக்காமல் பாடக்கூடிய ஒரு பாடகர் இருக்கிறதா அந்த அந்த அது மாதிரி அவர் நிறைய பாடியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது இல்லை, அந்த பாடல் வரிகளில் பாடல் வரிசைகள் வந்து டக்குன்னு ஈர்க்கப்பட்ட பாடல்கள். அந்த நேரத்தில் நான் கண்டசால பாட்டு பாடிருக்கேன். அப்படி பார்த்தா நான் கொண்ட காதல் இவ்வாறுதான் நற்றாற்றில் பாழாய் போனது, கண்டசாலை படத்தை காதல்ங்கிற படத்தில் நினைக்கிறேன். அதெல்லாம் மனதில் இருந்த போதிலும் இதில் கொஞ்சம் கூட ஈர்க்கப்பட்டதுனால அது பாடசாலையில் படிக்கும் பொழுது அவரோட பாட்டு நிறைய கேட்டு படித்ததுனால என்னைய ஸ்கூல்லலாம் ஏம் ராஜா பாட்டு மாதிரி படிப்பார், யாரோட பாட்டு படித்தாலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஸ்ரீலங்கன் ஏஎம் ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, பாடசாலையில் படிக்கும்போது மாணவர்கள் அப்படி பாட்டுகளை கேட்டு சொன்னாங்க. டிஎம்எஸ் பாட்டுகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த ஏஎம் ராஜா பற்றி நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல வேணும். 1983 நான் வந்து தமிழ் பக்கம் பாடிக்கிட்டு இருக்கிறதே காலத்தில் சிங்களத்தில் ஆரம்பத்தில் படித்து வந்ததுனால சிங்களத்தில் என்னை ஸ்டான்லி பீரிஸ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபோர்ச்சூன்ஸ் குரூப்பை வச்சுருக்காரு. அவர் என்னை இனம் கண்டு புத்தி கீர்த்தி சென்னை அறிமுகப்படுத்தி ஒரு கெசட் வெளியிட்டாங்க. அது சிங்கள கெசட் தான், அது பெம் கெக்குல பிப்பி கெசட்னு. அந்த படத்தில் வந்த பாடல்கள் தான் அந்த நாளையில், அதெல்லாம் 50களில் 53லேருந்து வந்த திரைப்படங்கள் சிங்கள திரைப்படங்கள். அந்த சிங்கள திரைப்படத்தில் ஏஎம் ராஜா, ஜிக்கி, ஜமுனா ராணி, கே ராணி, எஸ்பி பாலசுரதேவி, பி சுசீலா எல்லாம் பாடியிருக்காங்க. பிபி ஸ்ரீனிவாஸ் கூட பாடியிருக்காரு. அந்த பாட்டுகளை நான் இந்த ஏஎம் ராஜா மாதிரி பாடுவேன் தானே, அதனால் இவரை வச்சு இந்த பாட்டுகளை செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா. அவர் வந்து கெசட், அந்த காலத்தில் கெசட் நிறைய வியாபாரம் பண்ணுற காலம் வந்து இப்போ எங்களை அந்த கெசட்டுக்கு பாட்டு படிக்க வச்சாங்க. அதில் திருமதி கலாவதி அவங்களோட நான் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த டுவெட் பாட்டெலாம் அவங்களோட பண்ணேன். அந்த பாட்டு 1983 ஒரு பக்கம் இன கலவரம் ஒரு பக்கம் இருந்த போல எங்கள் வீட்டு பாட்டு அதில் விற்பனை ஆகுது. எங்கள் வீட்டு பாட்டு அந்த அடிப்படி படுற அதாவது எங்கள் வீட்டு பாட்டு சத்தமும் எங்களுக்கு கேட்கக்கூடிய அளவில் இருக்குது. ஆமாம், எனக்கு என்னுடைய ஞாபகத்தின்படி இந்தியாவில் எஸ்பிபி, எஸ் ஜானகி அல்லது மனோ சித்ரா
அதுக்கு முன்னாடி எஸ்பிபி சுஷீலா, அந்த மாதிரியான டிஎம்எஸ் சுஷீலா போன்ற அந்த ஒரு ஜோடி பாடல்களுக்கு இருந்த மாதிரியான ஒரு வரவேற்பு முத்தழகு கலாவதி அப்படின்ற ஜோடிக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே மெல்லிசை பாட்டு பாடியிருக்கோம், அது தமிழ் திரைப்பட படங்களுக்கு பாடியிருக்கோம், கிட்டத்தட்ட 28 படங்கள் பாடியிருக்கோம். புதிய காட்டு, கோமாளிகள், ஏமாளிகள், அனுராகம், தென்றன் புயலும், அவள் ஒரு ஜீவனதி, ஷர்மிளாவின் ஜெயராகம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு நிறைய பாடியிருக்கோம். அந்த நாங்கள் 2 பேரும் இருக்குறலாக பாடியிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பாட்டுக்கு சிங்கள பாட்டுகளில் அந்த காலத்தில் ஏம் ராஜா, ஜிகி ஜாமா பாட்டு இவங்க தெரியும், முத்தழகையும் கலாவதியும் போட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு பெம் கெக்குலப்பிங்கிற அந்த பாட்டு டைட்டிலை வச்சு செடசுலங்க படத்தில் அதே ஒரு பாட்டை பாடி காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சகோதரர்கள் நேசித்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். जीवन में गमन संसारे जवेन मंदकारे नोले बालो के या है कि दो सोया मार्गे है कि दो सोया मार्गे ओ बेयनम तनिव अंधकारे ओ बट्टालो के दिन में स्थिर सारे दिव्य अतितिक में संसारे अतितिक में संसारे. ரைட். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நடிகர்களோட பெயர் அல்லது ஒவ்வொரு இந்திய கலைஞர்களோட பெயர் சொல்கிறேன். அவங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் பாடி காட்டுங்க. இது ஒரு குட்டி செக்மெண்ட் உண்டு. எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு படித்த பாட்டா? அவர் நான் ஒரு பாட்டு படிக்கவா? குலேபாவளிங்கிற படத்தில் ஜிக்கியோட படிக்கிறார், அந்த நடிக்கிறார். அந்த படத்தில் ஜிக்கியும் ஏம் ராஜா படிக்கிறாங்க. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா. சிவாஜி கணேசன். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே, அகம்பாவம் கொண்ட சதியால் பதியால் உயர்ந்திடும் சதினான், சதிப்பதி விரோதம் மிகவே நல்லதை இடம் தரும் வாழ்வே, வாராயோ வெண்ணிலாவே. அப்படி நடிகர்கள் அவங்களோட பாட்டெல்லாம் பார்த்தேன். நீங்கள் இப்போ ஸ்கூல் டைமில் சில நடிகைகளை ரசித்து பார்த்துருப்பீங்க, அவங்களோட படங்களை நீங்கள் பார்க்கணுமென்று யோசிச்சுருப்பீங்க, அல்லது அவங்களுக்கு ஒரு இப்போலாம் சொல்லுவாங்கள்ல ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் நீங்களும் சரோஜா தேவியா, சாவித்ரியா, பத்மினியா, யார் பக்கம்? அந்த நாளையில் இந்த நீங்கள் சொன்ன நடிகர்களை வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஆசை இருந்தது வைஜெயந்தி மாலா. வைஜெயந்தி மாலா மிக அழகான, ரொம்ப அழகு. அழகு மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கைங்கள திரைப்படத்தில் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, அருமையான அற்புதமான டான்ஸ், அற்புதமான நடன கலைஞர். அதில் தான் என்னை எண்ணி பார்க்கும் மனம் இன்பம் கொண்டாடுதே, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி இல்லை, அப்படி ஒரு பாட்டும் இருக்குது. அவர் அந்த அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மாதிரி அவங்களுடைய பாடல்கள், நடிப்பு ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் சரோஜாதேவி அவங்களுடைய காலகட்டம் வந்து கல்யாண பரிசு அந்த காலகட்டங்கள் வந்தப்போ அவங்கள மற்ற எல்லா நடிகர்களையும் பிடிக்கும். வைஜெயந்தி மாலா கொஞ்சம் இருப்பாதிகம். ஏன்னா அது வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து டான்ஸிங் அதெல்லாம் ரொம்ப அற்புதமான, அதனால ஹிந்தி உலகத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்களே பெரிய. சில நடிகைகள் இருந்தாங்க, இப்போ காஞ்சனா, வைஜெயந்தி மாலா, இவங்க 2 பேரும் அந்த வல்லமையான அந்த தென்னிந்திய சினிமாவில் நாங்கள் பார்க்குற அழகை தாண்டி இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அழகாக இருப்பாங்க. ஹிந்தி சினிமாவுக்கு பொருத்தமான தோற்றத்தில் இருந்தாங்க. ஒரு ஹிந்தி படங்களில் அது ஏன்னா அந்த படம் வந்து मधुमती, आजा रे मैं तो कब के करे तुवा, அந்த பாட்டு அவங்கெல்லாம் பாடுற ரொம்ப அழகான பாடம். அப்போ அந்த பக்கம் அந்த உலகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது, அதனால் அவங்களோட ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். சரி, ஸ்ரீலங்காவில், இலங்கையில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த திரைப்படங்களை, இலங்கை திரைப்படங்களாக இருக்கலாம், இந்திய சினிமாவாக இருக்கலாம், நீங்கள் வந்து கொழும்புலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தர்? இல்லை, நான் பிறந்ததாக சொல்லப்படுது பேராதனி கண்டிப்பக்கம் கூட பேராதனியில் அது சொல்லப்படுதே தவிர நானும் போய் பார்த்துட்டு அது படம் பிடிச்சிட்டு வந்தேன். நான் பிறந்ததை பார்க்கணுமேங்கிற இந்த ஊரில் இருந்துட்டு பார்க்காம விட்டா
ஆனால் நான் இப்போ வளர்ந்தது பூரா சினிமா எங்க பாத்தீங்க? படித்தது இப்போ வளர்ந்தது பூரா எல்லாம் கொழும்புல தான். நான் தெம்பிரிக்கசா ஏரியாவில் வளர்ந்து படித்ததுனால சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த ஊரில் இருந்ததுனால சினிமா தென்னிந்திய திரைப்படமாக இருக்கலாம், பெரிதொரு காலத்தில் இலங்கை திரைப்படமாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் பாட்டு வரக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பு வசதிகளெல்லாம் இங்கே இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி ஒரு பாடகமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்து உங்களோடய பேசக்கூடிய பாக்கியம் ஆண்டவன் கொடுத்துருக்காரு. இல்லாட்டி படம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் என்ன தியேட்டரில் படம் பார்த்தீங்க? நான் முத எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்களோட அப்பா எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க எல்பின்சன் தியேட்டரில். முதலாவது படம் பொன்மூடி. அது வந்து 1900 அந்த நினைக்கிறேன் 52 அந்த மாதிரி பீரியடாக இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு சரியாக டேட் சொல்ல தெரியல. அந்த படம் சகஸ்ராமம் தான் கதாநாயகன் நடித்தார். சகஸ்ராமன்னு பேர். அதுக்கப்புறம் சம்சாரங்கிற படத்தை கூட்டி போய் காமிச்சாங்க. பொன்முடி காலத்தில் சம்சாரம். அது வந்து ரொம்ப நெருக்கடியான காலங்கள். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படம் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அம்மா அப்பா கூட்டிகிட்டு போனதை தாண்டி நீங்கள் ஒரு இளைஞனா வந்ததுக்கு பிறகு நாங்கள் பசங்களாக சேர்ந்து எல்லாமே படம் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்த படம் அப்படின்னு பார்த்தா நான் பார்த்தேன் காவேரின்னு ஒரு படம் வந்தது. அது வந்து ரொக்ஸி தியேட்டரில், அதனால ரொக்ஸி தியேட்டரில் ஃபேமஸான தியேட்டர். அங்கே பாடிருக்கேன். அந்த பழைய தியேட்டர் அதில். அதுக்கு பழைய நான் ஸ்கூல் கோயிங் காலத்தில் பார்த்த படங்கள் அப்படி நிறைய பாட்டுருக்கேன். அப்புறம் மிஸ்ஸி அம்மா அப்படி படங்கள்லாம் பார்த்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் பாட்டு நினைவில் இல்லை. ஏன்னா அந்த கால ஸ்கூலில் போகிறோம், பாடுறோம், ஆயிரும். இந்த பாட்டு மட்டும் நினைவு இருக்கும். இப்போ கொழும்புல இப்போ நீங்கள் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் 1943ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்போ அதுக்கு பிறகு இப்போ 2024 81 வயசு அப்படின்ற நேரம் கொழும்புல அப்போ இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சில கட்டிடங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மரமாக இருக்கலாம், அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பசுமையான ஒரு ஞாபகத்தை பற்றி சொல்லுங்க. அது இப்போ கிளம்ப பொறுத்த மட்டும் நாம் வாழ்ந்து வளர்ந்த இடம். நான் படித்த பாடசாலையே ஊடறுத்து போகுது. சென்ட் மேரிஸ் பம்பளைப்பட்டி பக்கம் போகும்பொழுது அது ஒரு ரோடாக இருக்காத காலம். இப்போ அந்த ரோடே ஊடறுத்து போகும்போது நான் ஆச்சரியப்பட்ட ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்கு. நான் படித்த பாடசாலை ஊடறுத்து போகுது ஒரு ரோடாக வந்துருச்சு. இந்த பக்கம் பம்பளைப்பட்டி கதிரேசன் கோவில், இங்கிட்ட இந்த சர்ச்செல்லாம் இருக்குது. டூப்ளிகேஷன் ரோடுன்னு ஒரு புதிய ரோடு போகுது. இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக இப்போ அந்த அளவுக்கு ஒரு துரிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்படி இப்போ அண்மையில் கண்டிக்கும் போயிட்டு வந்தேன். கண்டியில் கூட ரொம்ப வித்தியாசமான சூழலாக தான் இருக்குது. அது வேறு முந்திருந்த மரங்களெல்லாம் இல்லாமல் வீடு வித்தியாசமான முறையில் இருக்குது. வேறு ஒரு விதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மாதிரி இலங்கையுடைய வளர்ச்சி ரொம்ப துரிதமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்களுடைய இசைத்துறை வளர்ச்சியும் இதுக்குள்ளே நல்ல வளர்ச்சி அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். இசைத்துறை அப்படின்னு சொல்லும்போது இலங்கையினுடைய இசைத்துறை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கை வானொலி பாடல்களை இசையமைத்து கலைஞர்களுக்கு சகல தரப்பட்ட கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பாடல் எழுதக்கூடியவர்கள், பாடக்கூடியவர்கள் எல்லாருக்குமான வாய்ப்பை ஒரு நேரத்தில் வழங்கி கொண்டிருந்தது. ஆனால் இலங்கை வானொலி அந்த காலத்தில் அது அரசினால் நடத்தப்பட்ட வானொலி. அப்போ அப்படியான பாடல்களை ஏற்றிக்கொண்டு அரசு அந்த சுமையை அந்த ஏற்றுக்கொள்வதுன்றது சாத்தியமாக இருந்தது. இந்த காலத்தில் வானொலிகள் எல்லாம் பெரும்பாலான வானொலிகள் தனியார் வானொலிகள். அப்போ அந்த பாடல்களை இயற்றி அந்த பணிகளை வந்து இப்போ வானொலிகள் செய்கிறது கிடையாது. ஆனால் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க தங்களோட தயாரிப்பாளர்களை தேடிக்கொண்டு சொந்த முயற்சியில் வந்து பாடல்களை இயற்றி வெளியிட்டு இப்போ டிஜிட்டல் மீடியா எல்லாம் இருக்கு. நிறைய பாடல்கள் சோஷியல் மீடியாவில் பிரபலமாகிக் கொண்டிருக்கு, யூடியூப்ல பிரபலமாகிக் கொண்டிருக்கு. இந்த கால மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது குறிப்பாக அது சிங்களமும் தமிழும் 2 மொழியிலையும், சிங்கள பக்கத்துலேயும் தமிழ் பக்கத்துலையும் உள்ளதுன்னா இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இல்லை இலங்கை வானொலி. அங்கே அரசாங்கமே அதுக்கு செலவு செய்து பாடல்கள் எல்லாம் தெரிவு செய்து பட்டியலிட்டு அவங்கெல்லாம் ஒரு தேர்வு நடத்தி அதில் முதல் தரமாக பாடுறவங்க, 2ஆம் தரம் பாடு, 3ஆம் தரம் பாடு, இப்படி பகுதியை பிரித்து அதுக்கேற்ற பாட்டுக்காரங்களையும் தெரிவு செய்து அதுக்கப்புறம் அதுக்கேற்ற இசையமைப்பாளர்களையும் தெரிவு செய்து அதுக்கேற்ற வாத்திய கருவியில் அங்கே இசைக்கருவியில் இயக்குறவங்க இருக்கிறாங்க, வாத்திய கோர்ஸில். இவங்க மூலமாக எல்லாம் செய்து பாடல் எழுதி அனுப்புகிறவங்க, பாடல் ஆசிரியர்கள்லாம் உள்வாங்கி நல்ல ஒரு இசையமைப்பாளர்கள் தெரிவு செய்து போட்டு அப்படி வளர்ச்சி பெற்றது தான் மெல்லிசை, பொப்பிசை. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்த திரைப்படங்களே திரை இசைன்னு வேறையாக வந்துடுது. அது மாதிரி அது வந்து அரசாங்கம் அப்படி செலவு செய்து தனிப்பட்ட ஊடகங்களுக்கு அந்த அளவுக்கு செலவு செய்ய முடியுமோ எனக்கு நான் தெரியல. அப்படி செய்து வந்தால் இலங்கை நாட்டிலையும் இப்போ இந்த யூடியூப்லேயும் நிறைய டியூப் இருக்குது தானே, அந்த டியூப்புகளில் தான் இப்போ ஆமாம் இப்போ யூடியூப், ஃபேஸ்புக்
இதுகளில் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு பாட்டுகளை போடுறாங்க, வைக்கிறாங்க, டிக்டாக் எல்லாமே இருக்குது. எது எப்படி போனால் ஒரு கலைஞனுக்கு உள்ள ஆர்வமும் ஆதங்கமும் அது இருக்குங்கிறது எல்லாரும் பாடணுங்கிற ஆசை தான் இருக்குது. எல்லாருக்கும் பாடணுங்கிற அதில் மிகைப்படுத்த எல்லாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் பேருக்கு இருக்குது. அது மாதிரி இந்த இசைத்துறையில் வளர்ச்சி அடைய விரும்புகிறவங்களுக்கு உண்டான ஊடகங்கள் அல்லது அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இல்லாதனால எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு வகையில் வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு யங் ஜெனரேஷன் இருக்குது. அதில் மிச்சம் பேர் அதில் அந்த இலக்கை அடைஞ்சதுக்கான இந்த ஃபோன் கேமராக்களில் பார்த்து அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்களே தவிர அது பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனவே அவர்களுக்கு பல ஊடகங்கள் இருக்குது இலங்கையில், அதில் நம்ம ஊடகங்களும் இருக்குது. தமிழ் எஃப்எம் ஊடகமும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை எதிர்காலத்தில் செஞ்சால் அது ஒரு நலமாக இருக்கும். எனக்கிட்ட எல்லாரோட மனதிலையும் ஆதங்கமாக இருக்குது, நான் எங்கே ஒரு பாட்டுக்காரனாக வர முடியாதா, எல்லாருக்கும் வர முடியாட்டி போனால் அந்த துறையில் வர்றது ஒரு வாய்ப்பான ஒரு அமைப்பு, ஒரு இடம் இருந்தால் அதுக்குள்ளே வரலாமே. அப்படி அப்படி இருந்தபடியால் தான் நானும் கூட இன்றைக்கி ஒரு பாடகனாக பிரதிபலித்திருக்க மாட்டேன், மற்ற மெல்லிசை பாடகனாக 2 மொழியிலையும். ஆகையினால அது இலங்கை வானொலி செய்ததை பற்றி மகிழ்ச்சி, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அது மாதிரி மற்ற ஊடகங்களும் ஒரு யோசனை பண்ணி செய்தாங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டையும் 10 பாட்டுக்காரங்க வர்ற இடத்துல இங்கே 10 பாட்டுக்காரங்க வந்துட்டு போட்டுமே அப்படிங்கிறது இது ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மறுமலர்ச்சி, இந்த இசைத்துறையினுடைய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்களை போல ஊடகங்கள் ரொம்ப கை கொடுத்து உதவுனா, அது மாதிரி இந்த ஊடகம் மட்டும் இல்லை, எல்லா ஊடகங்களும் கை கொடுத்தா நம்ம தமிழ் பக்கம் நம்ம அதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டோட போட்டி போடவோ அவங்களோட நாங்கள் இது இல்லை. அவங்க எங்களுடைய மூத்த சகோதரர்கள், நாங்கள் இளைய சகோதரர்கள். அப்போ மூத்த சகோதரர் பின்பற்றி போகிற மாதிரி நாங்களும் பின்பற்றிட்டு போய்கிட்டு இருக்கலாங்கிறது ஒரு அபிப்பிராயம் தான் என்னுடைய. எனவே அது சீக்கிரம் நடக்கும் போல தெரியுது, நடந்தால் நல்லதுன்னு என்னுடைய ஆதங்கமாக இருக்கு. 81 வயது இலங்கையினுடைய பிரபலமான பாடகர், பழம்பெரும் பாடகர் முத்தழகு அவர்களோட தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருந்தார். அதே போல் இலங்கையினுடைய இசைத்துறை எப்படி இதுக்கு பிறகு பயணிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற அவருடைய விருப்பத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். எஸ்பிபி அவர்கள், உங்களுடைய மனசில் நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் எப்படி? எஸ்பிபி ஆரம்ப காலத்தில் நான் பாட்டு கேட்டிருக்கிறேன். அந்த குரல் கொடுத்த படம் 10-11 டேக் எடுத்து படித்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பிரபலமான அற்புதமான பாடகர். இலங்கையை பொறுத்த மட்டும் நினச்சி பார்க்கும்பொழுது வேர்ல்டிலே ஒரு அபரிமிதமான ஒரு பாடகர். ஏன்னு கேட்டால் எல்லா மொழிகளையும் பாடியிருக்காரு. அந்த மொழிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹிந்தியிலையும் போயிட்டு ரொம்ப கொடி கட்டி பிறந்தார். அவருடைய பாடல்கள் நமக்கு வார்த்தையில் சொல்ல 2019 ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார். அவர் ஏற்கனவே எனக்கு தெரியும். வந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் அவர்கிட்ட கதைக்கும் பொழுது ஒரு பாட்டை பாடி காமிச்சேன். நும்பே குட குடே மம மே குட குடே கலன்னா கங்க கலன்னா அவர் மேலே பாட்டு அப்புறம் அவருக்கு நான் ஒன்று நினைச்சேன் இந்த பாட்டு பாடு இதுதானே இது. அது உங்களுடைய பாடல் தான். சிங்கள மொழியில் அந்த பாட்டை உள்வாங்கப்பட்டு சிங்கள மொழி எழுதி அதை நான் பாடியிருக்கேன். ரொம்ப கட்டிப்பிடிச்சு சொன்னார். நான் ஏப்ரல் மாதம் வருவேன், நாம் 2 பேரும் இதே பாட்டை மேடையில் பாடணும். என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட அவரோட படம் தான் முன்னுக்கு. காரணம் என்னென்னு கேட்டால் அவர் அந்த மாதிரி வார்த்தை சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியாது இந்த மாதிரி அவங்க படித்த மெட்டுகளை நாம் உள்வாங்கி அதுகளை நாம் இலங்கையில் சிங்கள மொழிகளில் பாடியிருக்கோம்னா. இன்னொரு பாட்டு இருக்குது, என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இமையாளங்கள் சுகம் தேடுங்கள். அது அந்த பின்பாட்டின் மூனோப்ப வெண்ணே பெம்பாட்டை தேசவுத்துரண்ணே ஹெடக்காரை மல் மதபிசவுன் கொய்தோய் அண்ணே. நான் சிங்கள மொழியிலே பாடிருக்கேன். அப்போ அவரே ஆச்சரியப்பட, என்ன அது நான் படித்த நிறைய பாட்டு ஒரு இந்த பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் சிங்களத்தில் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துருக்குல்ல. அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு, இந்த நம்மளோட தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கு தெரிய வேணும். எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு
ஒரு மகத்தான ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். என்னால் ஒரு வகையில் கழித்து எங்களுடைய பிரபலமான இசையமைப்பாளர் இப்போதைக்கு இருக்கிறார் ரம்பத்தியில். அவர் இசையமைத்த ஒரு பாட்டை அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு போயிருந்தார். இந்தியாவில் போய் அவரோட தொடர்பு கொண்டு அதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு தமிழ் மொழியில் அவர் பாலசுப்ரமணியனுக்கு பாட்டு செஞ்சார். அந்த பாட்டு நல்ல பாட்டு. அவர் அதே நேரத்தில் அவர் இந்த மொழி மாற்றமாகி சிங்கள மொழியில் செஞ்சுருந்தால் ஒரு சிங்கள பாட்டையும் பாடியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். விளங்குதா? அவருக்கு இந்த தமிழ் அப்போ நான் சொன்னேன், தமிழ் பாட்டை அவர் படிக்க கொடுங்க, ஒரு சிங்கள மொழியில் எழுதி படித்தா உங்கள் ஊர் பாசை, அதாவது நம்ம நாட்டு சிங்கள மொழியிலையும் படித்ததாக அமையுமேன்னு சொன்னேன். அதே அவருக்கும் அதை கவனிக்கல. ஆனால் படிச்சிருந்தாருன்னா அந்த பாட்டு அது மாதிரி அவர் எல்லா மொழிகளையும் படிக்கக்கூடியவர். देखा है पहली बार जानम के आँखों में प्यार अब जाके आया मेरे बेचैन दिल को करार. சாஜன் திரைப்பட பாடல். எப்படி பாட்டு? நான் அவர் பாட்டு நிறைய பாடியிருக்கேன், அதனால டக்குன்னு படித்தேன். ஏன்னு கேட்டால் அந்த பெரிய ஜீனியஸ் பாடுங்க. நான் கும்பிடுவேன், பிரபலமான பாடுகிறே அப்பா. இலங்கையிலுடைய நிறைய கலைஞர்களோட நீங்கள் வேலை செய்திருக்கிறீங்க. அது வெவ்வேறு மட்ட கலைஞர்கள், அதாவது நாடக கலைஞர்கள், பாடகர்கள், பாடகிமார், அப்புறம் பாடல் வரிகள் எழுதுகிறவங்க, தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பலரோட வேலை செய்திருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கட்டாயம் இலங்கையினுடைய இசைத்துறைக்கோ அல்லது இலங்கையில் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது இசை சம்பந்தப்பட்ட ஒரு துறை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இவங்களோட பங்கு வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையாவது இந்த இன்டர்வியூவில் ஞாபகப்படுத்த நினைக்கிறீங்களா? கட்டாயம். நீங்கள் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிங்களோ தெரியல, நான் மனதில் வச்சுக்கிட்டே. இந்த நாட்டில் அவங்க அம்மாவுக்கும் தெரியும், மிஸ்டர் கணேஸ்வரனுக்கும் தெரியும், எம்எஸ் செல்வராஜா மேலே மிகவும் பற்றுதல் உடையவங்க. இந்த நாட்டில் இசைத்துறையில் அவரை மறந்தால் நம்ம பாட்டுக்காரனாக இல்லை, பாட்டுக்காரனாக கூட வர முடியாதுங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் அதை அவர் எம்எஸ் செல்வராஜா அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் அவரை செல்வராஜா மாஸ்டர். செல்வராஜா மாஸ்டர். எம்எஸ் செல்வராஜா அவர் வந்து இந்த மெல்லிசை துறைக்கும் பொப்பிசை பாடல்களுக்கு எல்லா துறைகளிலுமே அவர் நிறைய தன்னுடைய பங்களிப்பு செய்தார். கடந்த மே மாதம் 5ஆம் தேதி அவர் தவறி போனார். இன்றைக்கு சரியாக 1 வருஷமும் 2-3 நாள் ஆகுது. இந்த நேரத்தில் நினைவு காட்டினீங்க. அவர் வந்து தன்னுடைய அற்புதமான மெட்டுகளை எல்லாம் செஞ்சுருக்காரு. அது ஏன் சொல்ல வந்தேன்னா, அவரை போன்ற ஆட்கள் இன்றைக்கு இந்த இசைத்துறையில் இருந்து வந்ததுனால தான் இன்றைக்கு நாங்களும் பாடக்கூடிய ஒரு பாடகனாக இன்றைக்கி அறிமுகம். அவர் உதாரணம் சொல்லலாம், எம்எஸ் செல்வராஜ் ஞாபகப்படுத்தின அதே நேரத்தில் ஒரு பாட்டில் பல பாட்டு இசைஞானி இளையராஜா தமிழகத்தில் 1978 போன நேரத்தில் கூட நாங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் போய் சந்திக்க வேண்டிய கட்டம். பத்திரிகை ஜாம்பான் எங்களுடைய எஸ்டி சிவநாயகர் தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். சத்யசாய் பாபா சுற்றுலா நிகழ்வில் கூட அவர் இங்கே கலந்து கொள்ள போனது. ஏஎஸ் பெட்டியில் ஹார்மோனி பெட்டியில் அப்போ சொன்ன சி மேஜர் பிடிங்க அப்படின்னு சி மேஜர் பிடிச்சார். யார்? இளையராஜா. பாட்டை படித்து காட்ட சொன்ன புன்னகை செய்வாயா பெண்ணே புன்னகை செய்வாயா உள்ளத்தில் உள்ளதை மெல்ல மெல்ல உன் கண்ணால் சொல்வாயா. இந்த பாட்டை கேட்டு இளையராஜா அற்புதம். யார் போட்ட மட்டும் இது திரைப்படத்தில் பாட நீங்கள் எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்னார். 1978 சொன்ன அந்த வாசகம். எனவே செல்வராஜா மாஸ்டர் நிறைய தன்னுடைய பங்களிப்பை மெல்லிசை துறையில் சகல பாடல்கள், எனக்கு மட்டும் இல்லை எல்லா பாடல்களும் செய்திருக்காரு. அதில் நிறைய பாட்டு எனக்கு பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நான் உண்டாக்கிட்டேன். இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில் இல்லை, இருந்தாலும் அவரை போன்ற பல கலைஞர்கள் இந்த இசைத்துறைக்கு தங்களை வித்துட்டு இது செய்தால் நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. எனக்கு இந்த நேரம் நினைவு கூடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுடைய தமிழ் எஃப்எம் ஊடகம் வாயிலாக எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியமாக்குறது. ஏன்னு கேட்டால் அவர் இறந்து போனது மிச்சம் பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், அது தெரிஞ்சாலும் தெரியாமலும் இருக்கலாம். ஆகையினால அதை கண்டுகொள்ள மாட்டோம். அவர் செஞ்ச பாட்டுகளை பற்றி நிறைய பேசலாம். நினைக்க இந்த உங்களோட ஊடகத்தில் பேசுகிறது தான் அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோ இசைத்துறை பற்ற இசைத்துறை வரலாறு, சினிமா இசை இதெல்லாம் பற்றி நிறைய பேசலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட். நீங்கள் அந்த காலத்தில் டீ எத்தனை ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிங்க? அந்த அந்த காலத்தில் 1945 1950 60 டீ எவ்வளவுக்கு வாங்கி குடிச்சீங்க? டீ கடையில் எவ்வளவு, என்ன விலை? டீ வந்து 5 சதம் 8 அருமையான டீ, பால் தேத்தனி. இப்போ 120 ரூபா கொடுத்தா ஒழுங்கான டீ கிடைக்காது.
அப்ப நீங்க ஒரு அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ நான் இந்த பஸ் சென்ற காசு இப்போ 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 நான் இப்போ டிசம்பர் மாதம் நான் எங்கள் தம்பியை பார்க்க போயிருந்தேன் தமிழ்நாட்டுக்கு. அவர் கொஞ்சம் சுகீனமாக இருந்தார், அவரை பார்க்க போயிருந்தேன். அங்கே டீ 10 சதம் தான், இந்த 10 ரூபா 10 ரூபாய். ஆமா. 10 ரூபா டீ. ஆனால் 10 ரூபா டீனா அற்புதமான டீ தான். இங்கே அந்த அளவுக்கு இல்லை. நமக்கு அது ஒரு கஷ்டமான காலம், அதை எதிர்நோக்கிக்கிட்டு போக வேண்டிய காலகட்டம். அது செய்ய வழி இல்லை. ஓகே. அந்த டைம்ல பஸ்ல பயணிச்ச அந்த பஸ் கட்டணம் அதான் நான் பம்பளைப்பட்டியில் சென்ட் மேரிஸில் படிக்கிறேன். நான் இருக்கேன் அதுக்கு என்ன சொல்கிறது, வஜீரா ரோட்டில். பம்பளைப்பட்டி ஹால்ட்டில் ஏறினா டபுள் டெக்கரில் 8 சதம் கொடுத்தா நான் பெட்டா உள்ளே இறங்கிடுவேன். பெட்டாவுன்னா புறக்கோட்டையில் இருக்கேன். அங்கே தான் நான் சாரணர் இயக்கத்தில் சேர்ந்துருந்தேன். அப்போ நான் 8 சதம் கொடுத்தா பெட்டாவில் போய் இறங்கிடலாம். அங்கிட்டு 8 சதம் கொடுத்தா இங்கிட்டு வந்து 16 சதம் தான் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்புறம் தான் 5-10 வந்தது. இப்போ அப்படி இல்லையே. இப்போ பெட்டாவுக்கு போகிறோன்னா 100 ரூபாய் இல்லாமல் பெட்டாவுக்கு போயிடலாம், ஒரு காலம் வந்து. அது மாதிரி அப்போ நான் சாரணர் இயக்கத்தில் சேர்ந்தபடியால் நான் இங்கேருந்து புறக்கோட்டைக்கு தான் போவாது. 28th கிளம்போ டொன் பாஸ்கோ அதில் தான் அங்கே இருந்தது. இப்போ பெட்டா பாய்ஸ் கிளப்னு சொல்லியிருக்கு. நான் அங்கே இருந்து அதில் ஸ்கவுட்ஸில் இருந்து 1963 பாகிஸ்தானுக்கு ஜம்போரிக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் 1963. அதெல்லாம் நீங்கள் இப்போ இந்த பஸ்ஸை பற்றி கட்டணத்தை பற்றி கேட்கும்பொழுது அந்த ஞாபகம் பசுமையான நினைவுகள் எல்லாம் அப்படியே வந்து. ஆமாம், அது ஏன்னா 63 நான் பாகிஸ்தானுக்கு போனேன்னு சொன்னால் இப்போ என்னுடைய வயசு நான் ரோவர் ஸ்கவுட். நான் ரோவர் ஸ்கவுட்டில் இருந்து பாகிஸ்தானுக்கு ஜம்போரிக்கு போயிருக்கேன். அது இந்தியா ஊடகத்து தான் போகிறோம், தரை மார்க்கமாக. அது மாதிரி அதெல்லாம் நிறைய சொல்லலாம் நம்மளோட. அதில் அங்கே போய்ட்டு பாகிஸ்தானுக்கு போய்ட்டு சும்மா இருக்கவும் இல்லை, அங்கேயும் போய்ட்டு உருது பாடல் ஒன்று கற்றுக்கொண்டேன். அந்த பாட்டை சொல்லவா, படிக்கவா? பாடுங்க. அந்த பாட்டு வந்து உருது பாடல், அது வந்து பக்தி பாடல். இந்த நிறைய யூடியூப்ல அந்த பாட்டை பற்றி போட்டிருக்கு. ஷாஹே மதீனா ஷாஹே மதீனா யஸ்ரப் கே வாலி ஷாஹே நபி தெரே தர் கே சவாலி ஷாஹே மதீனா ஷாஹே மதீனா. இந்த பாட்டு இன்றைய நாளில் தமிழ் எஃப்எம்மோட வந்து இணைந்து கொண்டு உங்களுடைய எண்ணற்ற பல நினைவுகளை எங்களோட பசுமையாக பகிர்ந்து கொண்ட நேரம். இப்போ நானும் ஒரு 43க்கு போனேன், இப்போ 52ஆம் ஆண்டுக்கு வந்தேன். பிறகு நீங்கள் 70களில் என்ன செஞ்சீங்கன்னு தெரிஞ்சு கொண்டு அந்த மாதிரி எங்களையும் ஒரு டைம் ட்ராவல் பண்ண வச்சுருக்கிறீங்க. மிக்க நன்றி முத்தழகு அவர்களே, முத்தழகு அங்கிள் அவர்களே. ரொம்ப சந்தோஷம் எங்களோட நீங்கள் இன்றைய தினம் இணைந்து கொண்டதுக்கு. 81 வயது நிறைந்த ஆயுளோடு ஆரோக்கியமாக நீங்கள் இன்னும் நிறைய நாட்களுக்கு உங்களுடைய இசை பயணத்தை தொடர வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்து.